உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வந்து இன்றைக்கி 101வது ராக்கெட் லான்ச் PSLV C61 ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து காலையில் 5:59 மணிக்கு டார்கெட் பண்ணோம். இந்த PSLV ராக்கெட் வந்து 4 கட்டமாட்டு உள்ள ராக்கெட் ஆகும். முதல் கட்டம் வந்து சாலிட் மோட்டார், ஒரு பெரிய சாலிட் மோட்டார் 139 டன் சாலிட் மோட்டார், 34 டன் சாலிட் மோட்டரும் 12 டன் உள்ள ஸ்ட்ராப்பான உள்ள ஒரு இதாகும். அது முதல் கட்டம். ரெண்டாவது கட்டம் வந்து ஒரு லிக்விட் ராக்கெட் என்ஜின், PS2 ஸ்டேஜ்னு சொல்லுவோம். 40 டன் லிக்விட் ப்ரொப்பலண்ட் உள்ள ரெண்டாவது கட்டம். மூணாவது கட்டம் அடுத்தது ஒரு 8 டன் ப்ரொப்பலண்ட் உள்ள சாலிட் ராக்கெட் மோட்டார் ஆகும். நாலாவது கட்டம் அகெயின் லிக்விட் ராக்கெட் என்ஜின். இந்த 4 கட்டங்களும் சரியாக வேலை பார்த்து கடைசியில் ராக்கெட்டை கொண்டு செயற்கைக்கோளை கொண்டு மேலே போடணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம நினச்சபடி 22 மணி நேரம் கவுண்ட் டவுன் நடந்துகிட்டு இருந்து எல்லா வேலையும் கரெக்டாக போயிட்டு இருந்து இன்னைக்கு காலையில் திட்டமிட்டபடி 5:59க்கு ராக்கெட்டு வந்து ஏவப்பட்டது. முதல் 2 கட்டங்களும் வெற்றிகரமாட்டு ஒர்க் பண்ணிச்சு. மூணாவது கட்டம் 120 செகண்ட் வேலை செய்யறதுக்கு பதிலாக ஒரு 80 செகண்ட் நல்லா வேலை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு சின்ன அப்சர்வேஷன் இருக்குது. இந்த சேம்பர் ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்ச ஒரு அப்சர்வேஷன் இருக்குது. அப்படி இருந்தால் கூட 4வது கட்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஆனால் 3வது கட்டத்தில் ஒரு சின்ன இந்த ப்ராப்ளம் இருந்ததுனால இந்த மிஷன் வந்து எங்களுக்கு வெற்றிகரமாக இது பண்ண முடியலை. இப்போ அதுக்குள்ள என்ன ரீசன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு அமைச்சு அந்த குழு எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. நானும் கூட இப்போ மீட்டிங்கில் இருந்து தான் வந்துட்டுருக்கேன். இனி இந்த இதில் கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரம் எல்லாம் இது பண்ண உடனே உங்களுக்கு எல்லாம் என்ன ரீசன்னு சொல்கிறேன். மற்றபடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இந்த இன்றைக்கி சோதனை வந்து கொஞ்சம் எங்களுக்கு வருத்தம் தான். ஆனால் வந்து 3வது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து ஒரு 13 ராக்கெட் லான்ச் இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இது இருக்குது. அப்போ இது ஒரு இதில் உள்ள பிரச்சனை இதை பார்த்துக்கிட்டு இது வந்து செப்பரேட் ஆகி கொஞ்ச நாள் இதாகும். மற்றபடி எல்லா திட்டங்களும் நம்ம என்ன நினச்சிருக்கோமோ அந்தபடி ஒன்று எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராக்கெட் லான்ச். அதுக்காக அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்ததுனால அந்த மாதிரி அடுத்த ராக்கெட் இந்த ராக்கெட்டில் இது PSLV, அது வந்து GSLV, Mark 3 இப்படி இருக்குது. பட் இந்த மாதிரி அப்சர்வேஷன் இருக்கிறதுனால எல்லாம் கவனமாட்டு எல்லாமே பார்க்க போகிறோம். சார், முக்கியமாக இந்த போர் நேரங்களில் நம்மளுடைய ராக்கெட் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் செயற்கைக்கோள்? நம்ம வந்து இந்த இந்திய விண்வெளித்துறை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சந்தோஷமாக வாழவும் சேஃப்டியாட்டு செக்யூரிட்டியாட்டு நல்ல சேஃப்டியாட்டு வாழறதுக்கும் உள்ள எல்லா விதமான பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றது. எங்களால் என்னெல்லாம் செய்ய முடிஞ்சதோ எல்லாமே நன்றாக செய்துள்ளோம். இல்லை, இப்போ நம்மளுக்கு அடுத்த மாதம் வந்து அடுத்த ராக்கெட் இருக்குது. அடுத்த மாதம் வந்து ஜூனில் வந்து பார்த்திங்கன்னா NISR லான்ச்சிங் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸாக்ட் டேட் வந்து நம்ம எங்களுடைய பிரைம் மினிஸ்டர் தான் எங்களுக்குள்ள மந்திரி, அவங்ககிட்ட கேட்டு டிசைட் பண்ணுவோம். அடுத்த மாதமே லான்ச். ஓகே, நன்றி, தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.